இன்றைக்கி வந்து சுபாஷினி சிஸ்டர் சொல்கிறாங்க, எங்களுக்குள்ளார இருக்கிற ட்ரூ லவ் தான் இந்த மாதிரி விஷயம். அந்த மாதிரினா இது நீங்கள் அப்பா கிட்டே பேசிக்கணும். ஏதாவது ஒன்று சொல்லி ஏதாவது ஒரு சால்வேஷன் பண்ணியிருக்கணும். எங்கள் அப்பாவை விட்டுருங்க, அவர் மேலே எந்த தப்பும் இல்லைங்கிறீங்க. அதாவது இது என்ன சொல்கிறது, ஒரு இழந்த வீட்டுக்கு இருக்கிற பெரிய பாதிப்பை விட உங்கள் அப்பாவை அரெஸ்ட் பண்ணதில் தப்பே இல்லை. நியாயப்படி பார்த்தா உங்கள் தம்பியை சேர்த்து அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இது எந்த வகையில் நியாயம்? ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னால் அந்த குற்றத்தை தடுக்க வேண்டிய காவல்துறை வீட்டிலையே இப்படிப்பட்ட ஒருத்தர் கத்தியை வச்சு இன்ஸ்டாகிராமில் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி போஸ்ட் கொடுக்குறது, சீனை போடுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு வெட்டுறது, ஏன் இதெல்லாம் வந்துட்டு தெரியலையா? ஒரு பெத்த புள்ளையை கண்டித்து வளர்க்க தெரியாத காவல்துறையினருடைய குடும்பம் எப்படி வந்துட்டு இவ்வளோ நாள் வந்துட்டு உங்கள் பையனை கண்டிக்காமல் இருந்தீங்க இந்த மாதிரிலாம்? ஏன்னா அவரும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. நீங்கள் நினச்சி பாருங்கள், இப்போ அவருடைய வாழ்க்கை பாதிக்குதா இல்லையா? Camera that fits in your palm and captures for beyond. All new Vivo X200 FE. Pre-book now.